அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 55. இந்த புரோட்டீன், ஃபிஷ் ஆயில், மல்டி விட்டமின் எல்லாத்தையும் அள்ளி போட்டு வர தெரிஞ்ச எனக்கு ஓட்ஸையும் பீனட் பட்டரையும் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஒழுக்கம் மிஸ் ஆகுது மக்களே என்கிட்ட. போன சேலஞ்சில எல்லாம் ட்ரெஸ் தான் மறந்து வச்சுட்டு வருவேன். இந்த சேலஞ்சில மெயின் இன்கிரீடியன்ட்டே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சோ அதை நினைச்சலாம் இப்ப நமக்கு கவலைப்பட டைம் கிடையாது. நேரா கடைக்கு போய் பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதுல பிரெட் ஆம்லெட்டை போட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் பால்ல 2 ஸ்கூப் வேக கலந்து குடிச்சிட்டு காலை உணவை முடிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பல யுகங்கள் கழிச்சு நம்ம சித்தப்பா எந்திரிச்சாரு. இப்ப எதுக்கு நம்ம சித்தப்பா எந்திரிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, இங்க சோறு வைக்க ப்ராசஸ் நமக்கு தெரியாது. அவன் தான் எந்திரிச்சு வைக்கணும். சோறு வச்சதும் ஒரு பேன் எடுத்து முட்டை போடுறதுக்கு அதுல 1/4 லிட்டர் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கான். கேட்டா ரீல்ஸ்ல ஏதோ பாத்துருக்கான்னு நினைக்கிறேன், பேச்சுலர்ஸ் முட்டை ரெசிபின்னு. அதுல 1/4 லிட்டர் எண்ணெய் ஊத்தி செஞ்சிருக்கானு. இவ்வளவு எண்ணெய் எல்லாம் என் வாழ்க்கையில பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. டேஸ்ட் பாக்குறேன்னு கேட்டான். ஆளை விட்றான்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ஜிம்மு கிளம்பிட்டோம். நம்ம வந்து கல்ட்டு ஜிம்மு தான் போறோம். அந்த பாஸ் இருக்கனால பிரச்சனை இல்ல. ஆனா என்ன, ஜிம் நான் தங்கி இருக்க இடத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு. அதுதான் ஒரு பிரச்சனை. ஒரு 2-3 கிலோமீட்டர் இருந்தா லைட்டா நடைப்பயணம் போட்டுருக்கலாம். ஆனா இப்ப அதுக்கு பாசிபிளே இல்ல. அப்படியே ஜிம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு கிரியேட்டின், ஃபிஷ் ஆயில் எல்லாம் எடுத்துட்டு யூஸ் பண்ற எல்லா சப்ளிமெண்ட்டும் ஜிஎம்சியே தான். வாங்கணும்னா பயோல லிங்க் இருக்கும். கோட் இக்ஸான் போட்டீங்கன்னா அடிஷனலா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்படியே நைட்டு பாய்ஸோட சமைச்சு சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.